ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 27வது பாசுரத்தின் விளக்கத்தை சிந்திக்க இருக்கிறோம். இப்போ பாவை நோன்பானது நிறைவு கட்டத்துக்கு வந்துருச்சு. எல்லாரும் கண்ணனுடைய அருளை பெற்று விட்டார்கள். நோன்பு இருந்து அதன் பயனாக கண்ணனுடைய அருளை பெற்று விட்டார்கள். இப்போ கண்ணன் கிட்ட சம்பாவனை கேக்குறாங்க. இந்த பாசுரத்தின் வரிகளை அடியேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், பாருங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கணனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, எதிரிகளையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய சிறப்புமிக்க கோவிந்தனே, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு, உன்னை போற்றி பாடி நீ கொடுத்த பறையையும் வைத்து கொண்டு யாம் பெரும் சம்மானம். இப்போ பாவை நோன்பு நிறைவாயிடுச்சு, கண்ணனுடைய அருளையும் பெற்றாச்சு. அதனால கண்ணன்ட்ட கேக்குறாங்க, உன்னை பாடி பறை கொண்டமையினாலே நீ எங்களுக்கு சம்பாவனை கொடுக்கணும் கண்ணா. அந்த சம்பாவனை எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த நாடே புகழும்படியாக அந்த பரிசு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்றத பட்டியல் போட்டே சொல்றாங்க. நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் அப்படின்னு சொல்றாங்க. சூடகமே கையிலே அணிந்திருக்கக்கூடிய வளையல், கையிலே அணியக்கூடிய வளையல்கள் வேணும் கண்ணா. சூடகமே தோள்வளையே தோளிலே அணியக்கூடிய தோள்வளை வேணும் கண்ணா. தோள்வளையே தோடே காதிலே அணியக்கூடிய தோடு, செவிப்பூவே மேல அணியக்கூடிய செவிப்பூ, பாடகமே பாதங்களிலே அணியக்கூடிய சிலம்பு முதலிய பாதங்களிலே அணியக்கூடிய அணிகலன்கள் என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம். இதை தவிர இன்னும் பல அணிகலன்களை எல்லாம் நாங்க அணிஞ்சுக்க போறோம் கண்ணா. அதையெல்லாம் நீதான் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சூடகமே தோள்வளையே தோடே சிவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம். நல்ல புத்தாடை அணிஞ்சுக்க போறோம் கண்ணா. அந்த புத்தாடையும் நீதான் கொடுக்கணும். அதன் பின்னே இப்போ கண்ணனை பார்த்த மகிழ்ச்சி, இப்போ கண்ணனுடைய அருளையும் பெற்றாச்சு. இப்போ அடுத்து என்னது? பிரசாதம், உணவு தானே. அதனால பால் சோறு சாப்பிட போறோம் கண்ணா. அக்கார வடிசல், பாலிலே வந்த சோறு. இந்த பால் சோறு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அத கையில வாங்கின உடனே அதுல இருக்கக்கூடிய நெய்யானது முழங்கை வரையும் வலியணுமா. அந்த அளவுக்கு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, அப்படி மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நாங்க பால் சோறு சாப்பிட போறோம் கண்ணா. கூட இருந்து குளிர்ந்தேலோரும்பாவாய், நீ எங்களோட வா. எல்லாரும் சேர்ந்து இந்த தோழிகள் அத்துணை பேரும் அடியார்களோட அத்துணை பேரும் நீயும் வந்து கலந்துக்கோ. அதுல அத்துணை பேரும் சேர்ந்து நம்ம அந்த பால் சோறு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கூட இருந்து குளிர்ந்தேலோரும்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. நாடு புகழும் பரிசினால் நன்றாக சுடகமே தோள்வளையே தோடைய செவிப்பூவை பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூட இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்றதான் இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னுடைய அருளை பெற்ற காரணத்தினால, நீ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்த காரணத்தினால பால் சோறு சாப்பிட போறோம். நீ எங்களோட கலந்து கொண்டு எல்லாரும் சேர்ந்து பால் சோறு சாப்பிடலாம் கண்ணா அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து அந்த அணிகலன்கள் ஆடை இது எல்லாத்தையும் நீதான் எங்களுக்கு கொடுக்கணும் கண்ணா அப்படின்னு சம்பாவனை கேக்குறாங்க. பாடி பறை கொண்டு உன்னை பாடி அதனால நாங்கள் பறை கொண்டமையினாலே எங்களுக்கு நீ இதெல்லாம் கொடுக்கணும் கண்ணா அப்படின்னு இந்த பாட்டுல ரொம்ப அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். தொடர்ந்து இது போன்று திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.